ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொருடைய கேள்வியை தான் இந்த செய்தியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் வெளியே சொல்ல முடியாதபடி மன சுமையோடு, அல்லது ஏன் இப்படி எனக்கு மட்டும் சம்பவிக்குது, எதனால என் குடும்பத்துல சில நல்ல மனிதர்களை நான் இழந்தேன், ஊழியத்தை செய்யக்கூடிய அநேக தேவ மனுஷர்கள் கூட ஏன் என்னுடைய திருச்சபையில இருந்த நல்ல விசுவாச குடும்பம் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தாங்க, சொந்த தகப்பனை போல என்னை நடத்தினாங்க, இருந்தாலும் ஏன் அவங்க கர்த்தருக்குள்ள இவ்வளவு சீக்கிரத்துல நித்திரை அடைந்துட்டாங்களே, இப்படி பல பல கேள்விகள் தெய்வ மனிதர்களாக எங்களுக்கும் உண்டு. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருக்கும் உண்டு. இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட பல கேள்விகள் உண்டு. பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் பதில் தர என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் காலம் நேரம் ஆவது போல் தெரியும் அல்ல, அததின் காலத்திலே அததின் காரியத்தை நேர்த்தியா செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட பேசும் தெய்வமா இருக்கிறார். வாய்ஸ் சைலண்ட் தியானிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகத்துல 51 அதிகாரம் 11 வசனம். Psalms chapter 51 verse 11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். பக்தனுடைய ஒரு பெரிய வேண்டுதல். இவன் தேவாலயத்திலே தங்கியிருப்பதை நாடக்கூடிய மனிதனாக இருந்தாலும் இவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ராஜாவாக இருந்தான். ஆனால் அவன் என்ன கேட்கிறான்? என்னுடைய அரசாட்சி என்னை விட்டு போயிடக்கூடாது, என்னுடைய பதவி என்னை விட்டு போயிடக்கூடாது. என்னை பார்த்து ராஜா வாழ்க வாழ்கன்னு ஆட்கள் சொல்றாங்களே, அந்த துதி, அந்த சத்தம், அந்த புகழ்ச்சியின் சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அது போயிடக்கூடாதுன்னு கதறலாங்க. இன்னும் ஒரு வாஞ்ச பார்த்தீங்களா பிரியமானவர்களே? ஏன் மௌனம்? இந்த உலகத்திலே எது நிலையானது எது நிலையற்றது என்பதை புரிந்து கொள்ளவே உங்களுக்கு நேரமாகுது. யூ நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் விச் வில் ஸ்டாண்ட் ஃபார் எவர் அண்ட் விச் வில் நாட். இதை புரிந்து கொள்றதுக்கே உங்களுக்கு நிறைய காலம் வரணும். அதனாலதான் உங்கள் வாழ்நாளில் எத்தனையோ விசேஷித்த காரியத்தை செய்ய வேண்டிய நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற பதவி, பட்டங்கள், அழகு, செல்வங்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் எல்லாமே சில நாள் சில நேரம் கூட உதவியா இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் நாம் நம்முடைய கவனத்தையும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய முழு வாஞ்சையும் உயிருள்ள தெய்வமாகிய பேசும் தெய்வமாகிய அந்த கர்த்தருடைய வார்த்தை மேலும் அவருடைய நாமத்து மேல் வைப்போமானால் அவர் ஒவ்வொரு மௌனத்தையும் கலைத்து பதிலளிக்கிறவராய் இருப்பார். அப்ப இங்க தாவீது என்ன சொல்றாரு? உமது பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீரோ. இன்னும் ஒரு பெரிய விண்ணப்பம் பாருங்க என் அன்பானவர்களே. எதுக்காக இந்த விண்ணப்பம் அவருக்கு வந்தது? உமது சமூகத்தை விட்டு தள்ளாதீரோ. இந்த ரெண்டு குறிப்பு நீங்க மனதில் வைத்துக் கொண்டு இந்த செய்தியை கேட்டீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எதுக்கு நான் சொல்றேன்னா, கர்த்தர் விரும்புகிறதா உங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய விருப்பத்தை அல்ல. பிரியமானவர்களே, சங்கீதம் 51 வந்த நோக்கமே தவறான ஒரு காரியத்தை தாவீது செய்த போது தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தானவர். தீர்க்கதரிசி என்கிறவர் என்ன பண்ணாரு? நீயே அந்த தீங்கை செய்தாயப்பா, நீயே இப்படி பொல்லாப்பை நடப்பித்தா என்று சொல்லும்போது தன்னை தாழ்த்தினான். உடனே கோபம் கொண்டு இந்த தீர்க்கதரிசி தலையை வெட்டுங்கள்லாம் உடனே விட்டு இருப்பாங்க அங்க. ஆனா அவன் அப்படி செய்யல. அன்பானவர்களே, இன்னைக்கு தேசம் ஏன் தத்தளித்து கொண்டிருக்குன்னா, அநேக கொள்ளைக்காரர்கள் இன்னைக்கு தேசத்துல பெருகி கொண்டிருக்கிறாங்க. கடவுள் பெயரை சொல்லி ஜனங்களுடைய சமாதானத்தை கொள்ளையிட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய பணத்தை இன்றைக்கு கொள்ளையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்த போது, பிரிட்டிஷர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவர்கள் ஆட்சி செய்த போது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது சுதந்திரத்துக்காக போராடின ஆயிரக்கணக்கான தலைவர்கள், மனிதர்கள் உண்டுங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு நாள் ஒரு வருஷம் அல்ல, பல ஆண்டுகள் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தார். ஆக ஜெயம் கிடைத்தது. அதே போலதான் ஏன் மௌனம்? உங்களுடைய வாழ்க்கையில ஏன் போராட்டம், ஏன் தத்தளிப்பு? காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஏதோ கர்த்தருக்கு விரோதமான பாவம், கர்த்தருக்கு விரோதமான காரியம் ரகசியமாய் உங்கள் வாழ்க்கையில ஒட்டி இருக்கும். இது உங்கள் மனைவிக்கு தெரியாது, உன் புருஷனுக்கு தெரியாது, நீ பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியாது, உங்களை ஆவியில நடத்துகிற உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு தெரியாது. ஆனால் தாவீது இதே பக்தன் சொல்ல, கர்த்தாவே உங்களுடைய ஆவிக்கு மறைவா நான் எங்கே ஓடுவேன்னு சொல்றேன். ஆகவே கர்த்தருடைய கண்கள் முன்பாக கடலின் ஆழமே பிரத்யட்சமாக இருக்க மனுஷனுடைய இருதயம் எம்மாத்திரம் என்று பக்தன் கேட்கிறான். ஆக பிரியமானவர்களே, இன்று நாம் மனம் திரும்புவோமா? கர்த்தரிடத்துல உண்மையான இதயத்தோடு வருவோம். மௌனத்துக்கு காரணம் நாம் இன்னும் அறிக்கையிடாத பாவங்களே. Still we didn't confess our sin. That's the reason God is so silent in our life.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? Shall we change our heart towards God? தேவனுக்கு நேராக நம்முடைய இதயத்தை திருப்பி, ஆண்டவரே, நான் எந்த இடத்துல உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்? ஒருவேளை நியாயத்தை புரட்டி இருக்கலாம், ஒருவேளை அநியாயமாய் ஏழைகளுடைய கண்ணீரை சம்பாதித்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில பரிசுத்த ஆவியான துக்கப்படும்படி எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கோபம், மூர்க்கம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பொருளாசை, இப்படி பல காரியங்கள் என்ன செய்யுமா? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும். ஆனால் தான் தாவீது சொல்றாங்க, கர்த்தாவே, உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீரும், உமது சமுத்தி விட்டு தள்ளாதீரும். அன்னைக்கு ஆதாம் பார்த்தீங்கன்னா, நீ எங்கே இருக்கிறான்னு கேட்டபோது அவனால் பதில் சொல்ல முடியல. தான் பாவி, தான் ஒரு நிர்வாணி என்பதை உணரும் போது தேவன் எவ்வளவு நொறுங்கி போனார். என் அன்பானவர்களே, இன்றும் கூட நாம் நம்முடைய வழிகளை நேராக்குவோம். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இன்றிலிருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பதில் அளிக்க வேண்டுமானால் நீங்கள் அவர் பக்கம் திரும்பி வாங்க. நிச்சயமாய் அவர் தன்னுடைய மௌனத்தை கலைத்து உங்களுக்காக கூப்பிடுகிற யாவருக்கும் பதிலளிக்கிறவர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கு, உங்கள் வேண்டுதலுக்கு பதிலளிப்பார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன ஆலோசனையை கேட்டு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து, விசேஷமாக நான் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன் என்கிற அந்த மேட்டிமின் சிந்தைக்கோ, அல்லது எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற ஆணவமான செயலுக்கோ இடம் தராமல், ஆமாண்டவரே, சொல்லும் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று தன்னை தாழ்த்தவும், கேட்ட ஆலோசனைப்படி எந்த இடத்துல உம்மை விட்டு நாங்கள் தூரம் போனோம், அல்லது உம்முடைய பார்வைக்கு நம்முடைய உள்ளத்துக்கு நோகும்படி, வேதனை உண்டாகும்படி செயல்பட்டோம் என்பதை நீ அறிவீர். அதை கர்த்தராகிய தேவன் உணர்த்தி எங்களை சீர்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தால் மூடும் கேட்ட வார்த்தையின்படி ஏன் மௌனமாய் இருந்தீர்? காரணம், எங்களுடைய ரகசிய துணிகர பாவங்களே உம்மை ஆண்டவரே மௌனமாய் இருக்க வைத்ததப்பா. ஆம் தகப்பனே, இருதயத்திலிருந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிடவும், உண்மையாய் மனம் திரும்பி ஒன்றை நிற்கவும் உதவி செய்யும் ஆண்டவரே. இனி விட்டு வந்த அருவருப்புகளை, பாவங்களை தொடாதபடி, சத்துருவானவன் பின்னிட்டு இழுத்து விடாதபடி உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு உம்முடைய பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ளும் தகப்பனே. நீர் உணர்த்தும் போது உடனே கீழ்ப்படிந்து ஓடி வரவும், மண்டி திரும்பி நிற்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. புகழும் துதியும் உமக்கு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது தேசத்தை கொள்ளைக்காரர்கள் கையிலிருந்து விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோமா? உங்கள் ஆத்மாவை கொள்ளையிட பார்த்த சத்துரு தோற்கடிக்கப்பட்டார். God bless you.